ஸோ என் யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்துட்டு இந்த வீடியோல சொல்லியிருந்தேன். நான் வந்துட்டு F1 MotoGP பத்தி மட்டும் கவர் பண்ணாம, ஓவரால் மோட்டர் ஸ்போர்ட்ட பத்தி நான் கவர் பண்ணணும். ஏன்னா, நான் ஓவரால் ஜென்ரலா எல்லா மோட்டர் ஸ்போர்ட்ஸையும் தான் பார்க்க ட்ரை பண்றேன். ஸோ அந்த பேஷனை வந்துட்டு நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணுன்றனால, எல்லா டைப்ஸ் ஆஃப் மோட்டர் ஸ்போர்ட்ஸையும் நான் வந்துட்டு கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்தேன். ஸோ அதோட ஒரு பார்ட்டா வந்துட்டு நான் இங்க வந்துட்டு ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். வேர் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மோட்டர் ஸ்போர்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் மோட்டர் ஸ்போர்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தேன். ஸோ அதன் ஒரு பார்ட்டாக நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் எந்த சீரீஸை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேர்ல்ட் என்டியூரன்ஸ் சாம்பியன்ஷிப் பற்றி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்ட் என்டியூரன்ஸ் சாம்பியன்ஷிப்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு நேம்லேயே தெரியுது, என்டியூரன்ஸ். ஸோ இந்த ரேசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேப்ஸ் இருக்காது. ஸோ இப்போ F1 அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 52 லேப்ஸ், 68 லேப்ஸ் அந்த மாதிரி லேப்ஸ் இருக்கும். ஸோ என்டியூரன்ஸ் சாம்பியன்ஷிப்பில் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு டைம் பேஸ்ட் இவெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் டைம் பேஸ்ட் இவெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு 6 hours இருக்குது, 8 hours இருக்குது, 12 hours இருக்குது அண்ட் 24 hours இருக்குது. 24 hour ரேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் நடக்கும். அதுதான் லெமான்ஸ் ரேஸ் நடக்கும். ஃப்ரான்ஸில் லெமான்ஸ்னு ஒரு ட்ராக்ல அது வந்துட்டு நடக்கும். அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா F1க்கு எப்படி மொனாக்கோவோ வேர்ல்டு என்டியூரன்ஸ் சாம்பியன்ஷிப்க்கு அது லெமான்ஸு. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ரேஸ். அதுதான் இருக்கலே ஓல்டஸ்ட் ரேஸ்னு நான் ப்ரிட்டி ஷுர். அப்படி இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு இங்கே போடுறேன். ஸோ பேசிக்லி அதுதான் டைம் பேஸ்ட் இவெண்ட்ஸ். இந்த 24 hours இல்லை செட் நம்பர் ஆஃப் ஹார்ஸில் வந்துட்டு யார் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ரிலையபிளாக ஸ்ட்ராங்காக யாரும் கார்ஸ்லாம் எதுவுமே பிரேக் டவுன் ஆகாமல் யார் வந்துட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இதில் வந்துட்டு இன்னொரு ஒரு யூனிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, F1 மாதிரி ட்ராக் ரேசஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் கார் மட்டும்தான் ரேஸ் பண்ணும். என்டியூரன்ஸ் சாம்பியன்ஷிப்ஸில் அப்படி கிடையாது. மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் வந்துட்டு ஒரே ட்ராக்ல ஒரே நேரத்தில் வந்துட்டு ரேஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் அதுதான் ஒன் ஆஃப் த ஒரு யூனிக்கான ஃபேக்டர் அதுக்கு. ஏன்னா ஃபாஸ்டர் கார்ஸ் வந்துட்டு ஸ்லோவர் கார்ஸையும் வந்துட்டு நேவிகேட் பண்ணி வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே பில்ட் பண்ணும், டெவலப் பண்ணும், ரேஸ் ஜெயிக்கணும் எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸ்லி லாங்கர் ரேசஸ்னால் ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். என்ன இடத்துல எப்படி என்ன நடக்கும்னே தெரியாது. ஸோ 24 hours சொல்கிறியே, டிரைவர்ஸ்லாம் எப்படி என்ன ஏதுன்றது எல்லாமே நான் வந்துட்டு வர எபிசோட்ஸை சொல்கிறேன். பட் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் என்னென்ன எப்படி அது ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். பட் அன்டில் தென் ஐ வில் see you guys in the next episode.